இப்போ ஒரு கேண்டில் புல்லிஷில் ரெடி ஆகியிருக்கான். அடுத்த கேண்டில் மேலே ஏறி இருக்கு. 3வது கேண்டில் இன்சைடு பாரு. 4வது கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஜென்ரேட் ஆகிட்டான். 5வது கேண்டில் அழகா இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கான். இப்போ 6வது கேண்டில் அந்த பிரேக் ரேஞ்சை பிரேக் ஆகிறான். இந்த மாதிரி ஆகும்போது நம்ம உடனே ரேஷியோ 4 அளவுக்கு வச்சுக்கலாம். அளவுக்கு வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதிலிருந்து தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் பார்த்தாச்சு, எக்ஸிட் பாயிண்ட் பார்த்தாச்சு, ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த பிரேக் பிரைஸ் ரேஞ்ச் பிரேக் பண்ண அடுத்த கேண்டில்ஸ் என்ன நடக்கிறான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். இப்போ நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் கீழே இறங்கிட்டான். அடுத்தது என்ன, நம்ம ஸ்டாப் லாஸை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும். அப்போ என்ன நடக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ஒரு புல்லிஸ் வர்றான். மறுபடியும் அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு செல்லர்ஸ் வர்றாங்க. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எக்ஸிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ என்ன நடக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். நம்ம எப்போ என்ட்ரி எடுத்தோமோ என்ட்ரி எடுத்ததுலேருந்து அந்த ரேஞ்சு ப்ரைஸ் பாருக்கு வரவே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பொறுமையாக தான் இருக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ், என்ட்ரின்னா என்ட்ரி, எக்ஸிட்னா எக்ஸிட், அதோட வந்துக்கணும். இப்போ என்ன இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க் இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். என்ன ஆகுறான்னு பார்க்கலாம். ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கான். மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வச்சுருக்கோம். பெரிய பேரிஸ் கேண்டில் வந்துட்டான். ஓகே, அப்போ பாருங்க, மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே இறங்குறதுக்கான இண்டிகேஷன் பண்ணுறான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்தால் ஒரு அன்கண்டிஷனல் பொசிஷன், மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் அது ஒரு கண்டிஷன் இல்லாத கேண்டிலாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேண்டில் என்ன வர்றான் அப்படின்னு பார்க்கலாம். பேரிஷ் தான் வர்றான். அப்போ கீழே இறங்குற ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது இந்த பெரிய கேண்டில் இருந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இறங்கிட்டாங்களா? இப்போ அழகாக கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ட்ரி எங்கே இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ அழகாக இறங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கினாலும் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நம்ம டார்கெட்டுக்காக மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ இந்த டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சு. அப்போ நம்ம 0.5 to 4 பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம டார்கெட் ப்ரைஸ். இப்போ பாருங்க, எவ்வளோ அழகாக இறங்கிட்டே போயிட்டு இருக்கான்.
நம்ம ஒவ்வொரு என்ட்ரி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு மெயின்டைன் பண்ணி அதில் இருந்து தான் ட்ரேட் எடுத்து பழகணும். அந்த ட்ரேட் எடுத்தால் தான் நம்மளால ஒரு கான்ஸ்டன்டான ப்ராஃபிட்டு நம்ம ட்ரேட் எடுத்து பழக முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் பழகணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கோம்.